புறம்பாக போறவர்கள் கிடையாது, கண்ணியமிக்கவர்கள். எங்க ஆட்சியில தான் காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டு இணையான காவல்துறையாக, இன்னைக்கு இருக்கிற மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி முதல் நிதிநிலை அறிக்கையிலேயே 10 ஆண்டுகள் கள்ளச்சாராயமே இல்லை தமிழ்நாட்டில், அவரே சர்டிபிகேட் கொடுத்திருக்கார். அவர் பேசல, அந்த இதுலயே இருக்கு, ரிக்கார்ட்லயே இருக்கு. உன் ஆட்சியில எத்தனை தடவை கள்ளச்சாராயம்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றமே சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிட்டான். இங்க இருக்க காவல்துறையெல்லாம் முக்காடு போட்டுட்டு போறதா? ஐயா, உங்க முன்னாலதான் இன்னைக்கு உயர் நீதிமன்றமே சொல்லிட்டாங்க, மாண்புமிகு நீதியரசரே சொல்லிட்டாரு, இந்த விசாரணை சரியில்லை. கூப்பிடும் தூரத்தில் காவல்துறை இருக்கிறது, காவல் நிலையம் இருக்கிறது, எஸ்பி அலுவலகமே இருக்கு. அங்க கலாச்சாரம் விற்கிறாங்கன்னா காவல்துறையினுடைய துணையுடைய அனுமதி இல்லாம இது விற்க முடியாது. மெத்தனால் பல மாநிலங்களிலிருந்து வருகிறது என்பது அங்க கலக்கி வித்திருக்காங்க. அப்படிப்பட்ட மெத்தனால இதுவரைக்கும் இவங்க கண்டுபிடிக்கல. விழுப்புரத்தில் நடந்த போன ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த 24 பேர் இறந்து போயிட்டாங்க, இதுல 69 பேர் இறந்திருக்காங்க. இதே சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்கல்ல, என்ன சொல்றீங்க? என்னப்பா நான் சொல்றது, விசாரிக்கணும் சொன்ன பிறகு இந்த காவல்துறை எங்களுக்கு கொடியேற்ற கூடாதுன்னு சொல்றாங்க. நீ ஏட்டி இப்படி ஏதாவது சொன்ன அப்புறம் இங்க என்ன ஊடகத்துல நிருபரை இது பண்ணாங்க வச்சாங்கன்னு சொல்லக்கூடாது. கேள்வி கேட்கறது நியாயமான கேள்வியா, இது தொடர்பான கேள்வியா கேட்கணும். கேளுங்க, நீ நியாயமான கேள்வி. நீதிமன்றமே எங்களை பாராட்டிருக்குன்னு சொல்லி சொல்றாரு ஆர்எஸ் பாரதி. எந்த ஆர்எஸ் பாரதி? இப்ப அதே என்ன, எந்த இதுல பாராட்டி இருக்காங்க? 89% மக்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க அப்படின்றாரு. ஏங்க, எந்த நீதிமன்றம் பாராட்டல? 89% மக்கள் இவங்க பக்கம் இருக்காங்கன்னா தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்கப்பா. இது என்ன மராத்தான் ரேஸ் மாதிரி, தேர்தலுக்கு 1 வருஷம் இருக்கு. இப்பவே தேர்தல் பணியை முடிக்கிட்டாரு யாரு? முதலமைச்சர். எந்த முகத்தை வச்சு இவங்க போய் ஓட்டு கேட்பாங்க, தேர்தல் பணி ஆட்டுவாங்க? திமுக காரங்களாம் புழங்கி மனம் புழங்கி போயிட்டு இருக்காங்க தம்பி, மனம் புழுகி போயிருக்காங்க. இந்த மக்கள்கிட்ட போய் எப்படி சொல்லி ஓட்டு கேட்கறது? விலைவாசி பல மடங்கு ஏறி போச்சு, அனைத்து விலைவாசி ஏறி போச்சு, சட்ட ஒழுங்கு மோசமா போச்சு.